இதுதான் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ற டைலரிங் மிஷின் மெரிட்ல என்ன வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கும் பாருங்க நம்பர்ஸ் சீரியல் நம்பரோட எல்லாமே இருக்கும். இதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ற மெரிட் வெரைட்டி. இதுல நிறைய மெரிட்லயே பாத்தீங்கன்னா கரண்ட் மிஷின் பவர் மிஷின்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அர்ஜென்ட் பெடல் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே மோட்டருமே அட்டாச் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது நான் வாங்கும் போது ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். 3 இயர்ஸ் இப்ப நீங்க பாத்துட்டு போது நான் 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருந்தேன். அப்ப வந்து நான் 11,500 வாங்கினேன். இப்ப 13 சம்திங் 14 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வெரைட்டியோட பிரைஸ். வேணுங்க இப்ப மிஷின் இன்னும் வாங்கல அப்படிங்கிறவங்க இது வேணா வாங்கிக்கலாம். ஏன்னா சூப்பரா இருக்கு. இப்ப நீங்க வெறும் மோட்டர் மட்டும் வாங்குனீங்க அப்படின்னா கரண்ட் போயிடுச்சுன்னா அதுல நீங்க ஒர்க் பண்ண முடியாது. பட் இது வந்து பெடலுமே சேர்த்து இருக்கிறதால கரண்ட் போயிடுச்சுமோ நம்ம டக்குனு இந்த ஒயரை மட்டும் கழட்டி விட்டோம்னா போதும். கழட்டி விட்டுட்டு இந்த ஒயரை மாட்டிட்டு நம்ம பெடல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப நீங்க பிகினர்ஸ்னும் போது எடுத்தோடனே உங்களால மோட்டரை வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது. சோ அதனால நீங்க இது பெடல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க மோட்டரை மிதிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப வந்துட்டு உங்களுக்கு எடுத்த உடனே ரொம்ப ஸ்பீடா போகாது. ஏன்னா நம்ம பெடல் பண்ணி மிதிக்கிறதுக்கும் மோட்டர் யூஸ் பண்ணி மிதிக்கிறதுக்கும் இந்த இடத்துல வந்து ஸ்பீடா போகும். அப்போ உங்களுக்கு அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பெடல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க மிஷின்ல பிராக்டிஸ் பண்ணும்போது இதுல நூல் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நூல் கோர்த்துப்போம். நூல் கோர்த்துட்டு இந்த ஹோல்ஸ்ல 3 ஹோல்ஸ்ல நம்ம எந்த இடத்துல வேணாலுமே நூலை விட்டுக்கலாம். இந்த நூல் இந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கடுத்து இதை டென்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, டென்ஷன் பார் இந்த இடத்துல நம்ம கோர்த்துட்டு அதாவது இப்படி கோர்த்து கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து இங்க ஒரு குக்கி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் இப்படி கோர்த்துப்போம். கோர்த்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல கோர்க்கணும். இதுல கோர்த்துட்டு அதுக்கடுத்து கீழே இந்த இடத்துல கோர்ப்போம். கோர்த்துட்டு அதுக்கடுத்து இதுல. ஓகேங்களா, இது நான் மெரிட்டுக்கு சொல்றது. உங்ககிட்ட நீங்க என்ன மிஷின் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த இடத்துல கோர்த்துட்டு அதுக்கடுத்து கீழே ஊசியில நம்ம கோர்த்து கொண்டு வந்துருவோம். இதுக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாபின் கேஸ் மாற்ற இடம் இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் நம்ம பாபின் கேஸ மாட்டுவோம். பாபின் கேஸ் இப்ப நம்ம இந்த இடத்துல அடியில மாட்டும் போது டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். இப்ப பாருங்க, நல்லா மாட்டிட்டோம்னா டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சுன்னா நல்லா மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்ப நம்ம இங்க பாபினை மாட்டிடுவோம். பாபினை மாட்டிட்டு இங்க நூலை இன்சர்ட் பண்ணி ஒரு சுத்தணும்னா கீழே அடியில இருந்து நூலை மேல கொண்டு வந்துடும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டிச்சிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். பாபின் நம்ம சுத்துற இடம் தான் பாத்தீங்கன்னா மெரிட்ல இங்க இருக்கும். இந்த இடத்துல பாபினோட அந்த கேஸ் இங்க மாட்டிட்டு அந்த பாபின் இங்க மாட்டிட்டு த்ரெட்டை இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி மேல எடுத்துட்டு வந்து நீங்க பெடல் பண்ணீங்க அப்படின்னா இது சுத்தும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்ப இதை அமுக்கிட்டு இப்ப இந்த இடத்துல நம்ம சுத்தும் போது தெரியுதா உங்களுக்கு இங்க சுத்துறது. இது மூலமா வந்து உங்களுக்கு த்ரெட் பாபின்ல ஈஸியா சுத்திடலாம். இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட மிஷினுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்க உங்ககிட்ட என்ன மிஷின் இருக்கோ அதை நீங்க யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னாலே வரும் அந்த மிஷினை எப்படி யூஸ் பண்றதுங்கிறது. உஷானா ஹவு டு யூஸ் உஷா மிஷின் டைலரிங் மிஷின் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்துடும். ஒரு எதுவுமே எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிளவுஸ் தைக்கும் போது எப்பவுமே அதுக்கு சேம் கலரா தான் எடுக்கணும். நீங்க மாத்தி எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸா தெரியும். சோ அதனால எப்பவுமே பிளவுஸ் என்ன கலரோ அதே கலர்ல செலக்ட் பண்ணி த்ரெட் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாபின் நான் சுத்தி எடுத்துக்கிறேன். அதே சேம் கலர்ல த்ரெட் இருக்கணும். அதனால அதுலயே பாபின் சுத்தி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்க பாபின் கேஸ்ல மாட்டிட்டு பாபின் மாட்டுற இடத்துல மாட்டிடுறேன். இப்படி எடுத்தோம், இப்படி இதுல மாட்டினாலும் ஓகே, இல்ல ஸ்ட்ரைட்டா கையில வச்சு நீங்க மாட்டினாலும் ஓகே. ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பாபின் கேஸ்ல பாபின்ல ஃபுல்லா நீங்க லோட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இதுவே போதுமான அளவுக்கு இருக்கும். பிகினர்ஸா நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து நடுவுல தப்பா ஏதாவது ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி இதை லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க வந்து இப்ப ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இந்த ஒரு பாபின் கேஸ் ஃபுல்லா சுத்திக்கிட்டீங்கனாலே போதும். இதுலயே நமக்கு மிச்சம் வரும். இப்ப இதை நம்ம பாபின்ல மாட்டிட்டு அந்த நூலை இந்த ஹோல்ஸ் வழியா கொண்டு போய் இங்க கொண்டு வந்து இப்படி இழுத்து இதுல வந்து இப்படி வர மாதிரி வச்சிருங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்ப இதை அடியில நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம த்ரெட் இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீடல்ல நமக்கு பாபின்ல இருந்த த்ரெட்டும் மேல வந்துருச்சு. இப்ப நான் பேக் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, பேக்ல நம்ம கீழே ஒரு 1.5 இன்ச் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா மடிச்சு தைக்க, அதை ஃபர்ஸ்ட் நம்ம தச்சுக்கலாம்.
பாருங்க கரெக்டா இந்த எண்ட் வரைக்குமே நம்ம தைக்கணும். சோ நீங்க இப்படியும் தைச்சுக்கலாம். அதாவது இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா, கோடு வரைக்கும் ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. இப்ப பிகினர்ஸா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோடு வரைக்கும் ஒரு வாட்டி மடிச்சிட்டு இதுல அப்படியே ஒரு தையலை போட்டுட்டு அப்புறமா இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்ப நீங்க நல்லா தைப்பீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே இப்படி ஒரு மடிப்பு அடுத்து ஒரு மடிப்பு மடிச்சு தைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி டபுள் டைம் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எண்டிங்கும் இந்த மாதிரி டபுள் டைம் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. தெரியுதா நான் எப்படி ஸ்டிச் பண்ணிருக்கேன்? கரெக்டா அந்த மடிப்புக்கு ஓரத்திலேயே ஸ்டிச் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். வளைஞ்சு வளைஞ்சு அந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்ப டாட் பிடிச்சிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து ஷார்ப்பா பினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கம் மார்க்கிங் இல்ல உங்களுக்கு தெரியுதா? இப்படி நீங்க ஷோல்டரை இப்படி கரெக்டா சரிசமமா மடிச்சு கீழே சரிசமமா மடிச்சுக்கோங்க. மடிச்சு இந்த ஷோல்டரோட நடுப்பாகம் தான் இருக்கணும். நான் சொல்லியிருப்பேன் இல்லையா கட்டிங் அப்பவே, சேம் அதே மாதிரியே தான். ஷோல்டருடைய நடுப்பாகம் அப்படி இல்ல நான் சொல்லிருப்பேன் இந்த இதோடைய நடுப்பாகம் சொல்லிட்டு நம்ம இப்படி மடிச்சு ரெண்டா மடிச்சுதான் மார்க் பண்ணிப்போம். அதோட நடுப்பாகத்தை நான் மார்க் பண்ண சொல்லிருப்பேன். இந்த பக்கம் நமக்கு மார்க்கிங் இருக்கும். சோ அதனால நம்ம தையல் போட்டுறோம். இந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணிருக்க மாட்டோம். நீங்க இதை வச்சு இப்படி ட்ரேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்துட்டு இந்த ஒரு மார்க்கிங் வச்சு இதை நீங்க பிராக்டிஸ் அதாவது ஸ்டிச் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பக்கமுமே நீங்க மார்க் பண்ணிட்டு பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே மார்க் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? அதான் இப்ப இதை பினிஷ் பண்ணிட்டு இப்ப பேக்ல என்ன பண்ணணும்னா இந்த கழுத்து பகுதிக்கு இப்ப நம்ம அடிச்சு திருப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் பிளவுஸ்ல இருந்து. ஓகேங்களா? இப்ப நான் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்றதுன்னு சொல்றேன். இப்ப நான் பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இப்படி வேஸ்டா இருக்கிற இடத்துல ஸ்கேல் எடுத்து இப்படி கிராஸா கோடி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கேல் அளவுக்கு இருந்தாலே போதும். இப்ப இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இப்ப 3 கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கிராஸா கோடு போட்டு 3 கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிருக்கோம். இதை வச்சுதான் இப்ப நம்ம அடிச்சு திருப்போம் பேக்குக்கு. ஓகேங்களா? இப்ப கிராஸ் பீஸ்ல இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடமும் இந்த இடமும் அதாவது இந்த கிராஸ் பீஸும் இந்த கிராஸ் பீஸும் இப்படி வர மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது கிராஸ் பீஸை நம்ம ஜாயின் பண்ணி தான் தைக்க முடியும். நமக்கு பெருசா கிராஸ் பீஸ் இருக்குன்னா பிரச்சனை இல்ல. சின்னதா இந்த மாதிரி பிட்டு பிட்டா இருக்கும்போது நம்ம ஜாயின் பண்ணி தான் ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் பண்றதையே வீடியோ பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் கிராஸ் பீஸ். ஓகேங்களா? இப்ப இதை நம்ம பிளவுஸ்ல இந்த இடத்துல அதாவது நல்லா பாருங்க தச்சிருக்கோம் இல்லையா, அதாவது இப்ப நம்ம பின்னாடி பக்கமா மடிச்சு தச்சோம். இதுதான் கெட்ட பக்கம், இது நல்ல பக்கம். நல்ல பக்கத்துல வச்சுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறமா மடிச்சு பின்னாடி பக்கமா அந்த கெட்ட பக்கமா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது நல்ல பக்கம் மேலதான் நம்ம வச்சு தைக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம இங்க ஜாயின் பண்ணிக்கோம் பாத்தீங்களா, இந்த ஜாயினிங்கோட கெட்ட பக்கம் மேல இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி வர தள்ளி ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் உங்களால உள்ள மடிச்சு தைக்க முடியும். நம்ம இதுல ஆல்ரெடி 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்காக விட்டுதான் வச்சிருக்கோம். சோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா ஒரே நீட்டா இருக்கிற மாதிரி தைங்க. கிராஸ் கிராஸா தைக்காதீங்க. தையல் வரல ஸ்ட்ரைட்டா அப்படின்னா ஒரு கோடு போட்ட நோட்டு வச்சு அதுல இருக்க பேப்பரை கிழிச்சு அதுல வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அப்புறமா நீங்க இதுல ஸ்டிச் பண்ணுங்க ஸ்ட்ரைட்டா வந்ததுக்கு அப்புறமா. இந்த வளைவு கிட்ட வந்த உடனே பாருங்க நல்லா இப்படி வளைவையும் நீட்டா இழுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். பாருங்க நம்ம ஜாயின் பண்ண கெட்ட பக்கம் நம்மள பார்த்த மாதிரி இருக்கு.
இதுக்காக நான் கம்மியாவே உங்களுக்கு கட் பண்ணேன். இப்ப பாத்தீங்களா, இப்ப இது வரைக்கும் நமக்கு பத்தல ஜாயினிங். அப்ப என்ன பண்ணணும் இந்த மாதிரினா, நம்ம இப்ப இந்த இடத்துலயே ஒரு லாக் ஸ்டிச் அதாவது டபுள் டைம் போட்டுட்டு வெளிய எடுத்துருங்க. பாதியிலே எடுத்துடணும். ஓகேங்களா? எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டு இப்ப ஸ்டிச் பண்ணிடலாம். இப்ப ஈவனா கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்ப இதுல பாருங்க, நம்ம இங்க ரவுண்ட் நெக் வச்சிருக்கோம். ரவுண்ட் நெக், யூ நெக், பா நெக்குலாம் என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு அர்க்கத்து சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு கிராஸ் கட் மாதிரி இப்படி கிராஸா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க இப்ப அடிச்சு திருப்போம் இல்லையா, அப்ப உங்களுக்கு நீட்டா வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்லணும், அந்த இடம்லாம் ஃபுல்லா துணி சுருங்கின மாதிரி சுருங்கி சுருங்கி வரும். ஸோ இப்படி கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல நாச் மாதிரி போட்டுக்கோங்க. கிராஸா போட்டுக்கோங்க. இந்த தையல்ல கட் பண்ணிடக்கூடாது. நல்லா பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கட் பண்ணிட்டோம். இப்ப நீங்க பிகினர்ஸ் அப்படின்னா இப்படி மடிச்சு இதுக்கு மேல ஒரு தையல் போட்டுட்டு அப்புறமா நீங்க திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டா வரும். அதாவது நல்லா மடிச்சு நம்ம தச்சிருக்கிறது நீட்டா இருக்கும். இப்ப நீங்க ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, இப்படி மடிச்சுட்டு திரும்ப இங்க ஒரு மடிப்பு மடிச்சு இன்னொரு மடிப்பு மடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? நான் நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் தான் இருப்பீங்க. சோ நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க. இப்ப நம்ம இங்க ஒரு தையல் போட்டுட்டோம். இப்ப அந்த ஜாயின் தையல் அப்படியே அந்த தையல் இருக்கு பாத்தீங்கன்னா அதோட எண்ட் வரைக்கும் இந்த கிராஸ் பீஸா அப்படியே திருப்பிட்டு இது மேல ஒரு தையல் போடும். பாருங்க, தையல் தெரியுதா உங்களுக்கு? அந்த ஒட்டியே நான் தையல் போடுறேன். சேம் இதே மாதிரி தான் நீங்களும் போடணும். இது பேர் வந்து படிமான தையல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம டைலரிங்ல. ஆல்ரெடி தையல் போட்டு இப்படி மடிச்சு அதுக்கு மேல போடுற தையல் பேரு படிமான தையல். அதாவது படிமானமா இப்ப உங்களுக்கு மடிக்க ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? எப்படி நான் இதை அப்படியே திருப்பி அதுக்கு மேலேயே தையலை எவ்வளவு அழகா நீட்டா போட்டிருக்கேன் பாருங்க. இப்படி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி மடிக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம கெட்ட பக்கம் திருப்பிட்டோம். திருப்பிட்டு இதை ஈக்குவலா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சாலும் இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வரும். அதை ஈக்குவலா கட் பண்ணிட்டு இப்ப பாருங்க, நல்லா இந்த நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஒரு மடிப்பை இப்படி மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு அப்படியே ஒரு இன்னொரு மடிப்பு மடிச்சிட்டீங்கன்னா நம்ம போட்ட தையலோடைய கடைசி தெரியுதா உங்களுக்கு? கடைசி வந்துட்டு இந்த எண்டிங்ல இருக்கணும். இப்ப இதுல இந்த ஓரத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு ரொம்பவே டீடைலா ஒரு நுணுக்கமே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி தச்சிருங்க அப்படி தச்சிருங்க அப்படின்ட்டு நான் போல. நல்லா பாருங்க, இந்த எண்டிங் வரைக்கும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே இன்னொரு மடிப்பு. ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு எப்படி தச்சிருக்கேன்னு சொல்லிட்டு? இந்த எண்டிங்ல நான் தச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்ட படிமான தையலுமே இந்த கெட்ட பக்கம் தான் இருக்கணும். இந்த சைடு இருக்கக்கூடாது. இந்த சைடு இப்ப நம்ம தைக்கிறோம் பாத்தீங்களா, இந்த தையலோட பேக் சைடு மட்டும் ஒரே தையல் தான் தெரியும். இதை வந்து ஃபர்ஸ்ட்லாம் நம்ம எம்மிங் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சில பேர் எம்மிங் கேட்பாங்க. நான் எம்மிங் கிளாஸ்மே நான் அட்டாச் பண்றேன். பாத்தீங்கன்னா எம்மிங் எப்படி போடுறதுன்னு தெரியும். இப்ப இந்த இடத்துல நம்ம நாச் போடுறதாலதான் இந்த வளைவு இவ்வளவு அழகா வருது. சோ அதனாலதான் நாச் போட சொல்லியிருந்தேன். எம்மிங் கேட்கறவங்களுக்கு நம்ம எம்மிங் தான் கொடுத்தாகணும். பட் மோஸ்ட்லி யாரும் அந்த அளவுக்கு எம்மிங் கேட்கறது இல்ல. நம்ம இப்படியே அடிச்சே கொடுத்துடலாம். என்கிட்ட ஆரி கிளாஸ் கத்துக்கிட்டவங்களுக்கு தெரியும். நான் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்டிச்சிங் ஆரி ஸ்டிச்சிங்க்கு செயின் ஸ்டிச் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சுச்சுன்னா நீங்க எல்லாமே ஈஸியா போட்டுடலான்னு. அதே மாதிரியே தான் டைலரிங்க்குமே. இந்த பேசிக் பிளவுஸ் இது கத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும், மீதி எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈஸியா நீங்க மத்த எல்லா ஸ்டிச்சுமே ஸ்டிச் பண்ணிடுவீங்க. சோ பேசிக் பிளவுஸ் ஃபர்ஸ்ட் பழகுங்க நல்லா கிளியரா. செஸ்ட் அந்த கப் ஷேப்லாம் கரெக்டா வர மாதிரி அதை படிச்சு இதை நீங்க பிளவுஸ படிச்சுட்டு மத்தது எல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் ரொம்பவே ஈஸியா தெரியும் கண்ணுக்கு.
அவ்வளவுதான், நம்ம பேக் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளவுதான். இந்த இடம் மடிப்போம், இந்த இடம் வந்துட்டு நம்ம டாட் பிடிப்போம், அதுக்கடுத்து இந்த இடத்துல அடிச்சு திருப்போம். அவ்வளவுதான். இது பாருங்க, இது பேக், அதாவது கெட்ட பக்கம், இது நல்ல பக்கம். நல்ல பக்கம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அந்த வளைவு உங்களுக்கு தெரியுதா? ஒரே நீட்டா இருக்கா ஸ்டிச்சிங்? இதே மாதிரியே தான் போடணும். கிராஸ் கிராஸா வளைச்சு வளைச்சு போட்டோம்னா அது பாக்குறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்காது. அவ்வளவுதான், பேக் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம ஃப்ரண்ட் தைக்கலாம். ஃப்ரண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க இந்த டாட் எல்லாம் பிடிச்சிக்கலாம். நம்ம இது பண்ணும் போதே நாச்சு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த நாச்சு இந்த நாச்சு ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மார்க் பண்ணிக்கிறதுக்கு மேல ஒரு தையல் போட்டுருங்க. நல்லா இந்த இடம் ஷார்ப்பா வரணும், அப்பதான் உங்களுக்கு கப் ஷேப் நல்லா தூக்கி கொடுக்கும். பண்ணிட்டு இந்த இடத்த இது வரைக்கும், இந்த எண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த எண்ட் வரைக்கும் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சு தச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பட்டி தைக்கும் போது இழுத்து கொடுக்காம இருக்கும். பட்டி செஸ்ட் கிட்ட இழுத்து கொடுக்காம இருக்கும். சோ இதை நம்ம ஒரு மடிப்பு மடிச்சு தச்சிடணும். ஏன்னா இதோட சேர்த்து அப்படியே நம்ம பட்டியை ஸ்டிச் பண்ணிட்டோம் கீழே அப்படின்னா, அப்ப வந்து உங்களுக்கு கப் ஷேப் ஆண்ட வந்து அடியில செஸ்ட் ரொம்ப இழுத்த மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் வந்து இதை ஒரு மடிப்பு மடிச்சு அதுக்கு மேல நம்ம ஒரு தையல் போட்டுறது. நெக்ஸ்ட் இதை இந்த நாச்சு வரைக்கும் ஈவனா மடிச்சுட்டு, இங்க மார்க் எது வரைக்கும் பண்ணிருக்கோம், இது வரைக்கும் பண்ணிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஒரு நல்லா பாருங்க, இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கோம், அது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். கரெக்டா 1/2 இன்ச் கேப் வந்தா இதுக்கெல்லாம் போதும். இந்த இடம் நல்லா ஷார்ப்பா வந்து பினிஷ் ஆகும். இந்த 3 டாட் பிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செஸ்ட் நமக்கு சரியா வரல அப்படின்னா அந்த பிளவுஸ் நம்ம போடவே மாட்டோம். அதே மாதிரி தான் கிளைண்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க ஆம் ஹோல் அண்ட இருக்கிற செஸ்ட் பிடிச்சு இதுல பிடிச்சிக்கலாம் டாட்டை. அதுமே பாருங்க, டாட் நானு இது வரைக்கும் போட்டிருக்கேன். அங்க நீட்டா ஒண்ணு ஒரு கோடு கிழிச்சுக்கோங்க. கிழிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி மடிச்சு தைக்கும் போது கோடு நேரம் எங்க முடிக்கணுங்கிறது விசிபிளா தெரியும். உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா இந்த இடத்துல செஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு கவர் ஆயிருக்கு பாருங்க. நல்லா தூக்கி கொடுக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம தைக்கணும். நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலாஸ் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், பெர்ஃபெக்ட்டா உங்களால தச்சிட முடியும். அதை நான் 100% சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு செஸ்ட்ல இந்த கப் ஷேப்ல எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு நல்லா தெரியுதா எவ்வளவு அழகா தூக்கி கொடுக்குது பாருங்க. இது 44 சைஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரஸ்டா இருந்தா நல்லாவே உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகேங்களா? இப்ப இந்த ஒரு பக்கம் தச்சிட்டோம். அடுத்து ஆப்போசிட் சைடு தைக்கணும். நம்ம எப்பவுமே என்ன செய்வோம்னா இந்த மாதிரி இப்ப வந்துட்டு எப்படி சொல்ற டிசைன் வச்ச பிளவுஸ்னா நமக்கு ஃப்ரண்ட் பேக்குங்கிறது கிளீனா தெரியும். நல்ல பக்கம் தப்பான பக்கம். இந்த மாதிரி வர பிளவுஸ் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா ரெண்டுமே ஒரே பக்கம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ண உடனே இன்னொரு பக்கத்தை பாத்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம கரெக்டான பக்கம் தான் ஸ்டிச் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது நம்ம கீழே ஸ்டிச் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுக்கு நம்ம இதுக்கு கீழே தான் ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இந்த கழுத்து ரெண்டுமே சேமா உங்களுக்கு வரும். சோ நம்ம இந்த பக்கம் ஸ்டிச் மார்க் பண்ணிருக்க பக்கம் ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம், இப்ப நான் இந்த சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து கெட்ட பக்கம் ஆயிடும். அப்ப நீங்க இப்படி பாக்கும்போது இப்படி திருப்பி நல்ல பக்கம் பாக்கும்போது ரெண்டுமே சேம் சைடு வந்துருது. உங்களுக்கு தெரியுதா? இங்கேயும் கழுத்து பகுதி தான் வருது, இங்கேயும் கழுத்து பகுதி தான் வருது. ரெண்டுமே சேம் சைடு வந்துருது. சோ அதனால அதை செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஸ்டிச் பண்ணணும். இப்ப நானு மார்க் பண்ணிருக்க பக்கம் ஸ்டிச் பண்ண முடியாது, இந்த பக்கம் தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா நானுமே ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ணும்போது தப்பு நிறைய வாட்டி பண்ணிருக்கேன். சோ அதுல இருந்து நான் ஃப்ரண்ட் எப்பவுமே இந்த பிளவுஸ், அதாவது ஒரே பக்கமா ரெண்டு பக்கமும் ஒரே டிசைன் இருக்கும். நான் அந்த பிட் பிளவுஸ் தைக்கும் போது எல்லாமே நான் செக் பண்ணிப்பேன். நானு ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ண உடனே அடுத்த பக்கம் பிளவுஸ் நான் எடுக்கும் போது இந்த ரெண்டுமே ஈவன், அதாவது இதுவும் இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அப்பதான் ஸ்டிச் பண்ணுவேன். கரெக்டா இந்த நாச்சும் ஒண்ணா வர மாதிரி எனக்கு வந்து அடியில நான் மார்க் பண்ணிருக்கிறது மேல தெரியுது. இது வரைக்கும் மார்க் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல தான் கொண்டு வந்து ஷார்ப்பா முடிக்க போறேன். சொன்ன மாதிரி இத ஒரு மடிப்பு மடிச்சு இதையும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடு மடிச்சு அதே மாதிரி தச்சுக்கலாம். இந்த சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். 3 டாட்டுமே பிடிச்சாச்சு. ஓகேங்களா? இதையும் பிடிச்சிட்டோம்னா 3 டாட்ஸும் ஃபினிஷ் ஆகிடும். இந்த பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரெண்டு பக்கமே ஆப்போசிட் சைடு கரெக்டா வந்துருச்சு. லெஃப்ட் ரைட்டும் சைடும். அப்ப நம்ம கரெக்டா ஸ்டிச் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? கிராஸ் பீஸை இந்த மாதிரி பேக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு
அதுல உங்களுக்கு நான் தெரியணும், இப்ப நடுவுல திடீர்னு பத்தாம போயிடுச்சுன்னா எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் தெரியணுங்கிறதுக்காக அதுல 2 இது மட்டும் ஜாயின் பண்ணேன். ஃப்ரண்ட்ல நம்ம கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஒரேடியா அந்த வேலையை முடிக்கும் போது எக்ஸ்ட்ரா கூட நீங்க ஜாயின் பண்ணி பெருசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் சின்னதா எடுத்தீங்கன்னா நடுவுல உங்களுக்கு டபுள் வேலை ஆயிடும். ஃபர்ஸ்ட் நான் காமிச்சலியா பேக்கு ஸ்டிச் பண்ணும்போது அந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப ஃப்ரண்ட் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நல்ல பக்கம் நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இந்த கிராஸ் பீஸோட கெட்ட பக்கம் நம்மள பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இடத்த ஈவனா கட் பண்ணிக்கோங்க. கிராஸா கட் பண்ணதால இந்த இடத்துல கிராஸா இருக்கும். இப்படி ஈவனா கட் பண்ணிட்டு அப்புறமா இதை வச்சு தைக்கலாம் ஷோல்டருக்கு பக்கத்துல. ஓகேங்களா? பேக்குக்கு போட்ட மாதிரியே இப்ப பேலன்ஸ் இருக்கிற இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்குக்கு போட்ட மாதிரியே லைட்டா ஒரு நாச் போட்டுக்கோங்க. நல்லா பாருங்க, நான் தையல் வரைக்கும் போடல. தையலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டாப் பண்றேன். இந்த இடத்துல கவனமா போடுங்க. தையல் வரைக்கும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால அடிச்சு திருப்பும் போது அந்த இடம் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். அதே மாதிரியே நீங்க திருப்பி தச்சிட்டீங்க அப்படின்னாலும் அளவுகளே மாறிடும். இறக்கம் கழுத்து ரொம்ப அகலமான மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? இந்த இடம் வரைக்கும் நான் நாச்சு போட்டுட்டேன். நாச்சு போட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் அதை மடிப்பை ஒட்டி கரெக்டா போடுங்க. இது பேலன்ஸ் இருக்கிற துணியை ஈவனா நீட்டா வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பிட்டு இதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்ல சொன்ன மாதிரியே இப்படி ஒரு மடிப்பு, அதாவது இந்த தையலோடைய எண்டிங் வரைக்கும் ஒரு மடிப்பு, அடுத்து இப்படி இரண்டாவது ஒரு மடிப்பு. படிமான தையல் மேல வர மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான், ஒரு பக்கம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட். ஓகேங்களா? இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்ப பேலன்ஸ் இருக்கிற கிராஸ் பீஸா கெட்ட பக்கம் நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்ல பக்கம் அடியில போற மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பிளவுஸ்ல, அதாவது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிளவுஸ் நம்ம இந்த அடிச்சு திருப்பும் போது இங்க இருந்து திருப்பிப்போம், ஷோல்டர் சைடுல இருந்து. ஓகேங்களா? ஏன்னா நல்ல பக்கம் நம்ம அப்படி அந்த பக்கமா வைக்கும் போது, இப்ப நான் நல்ல பக்கம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா ஃப்ரண்ட்ல, அதை திருப்பி வைக்கும் போது ஷோல்டர்ல வச்சு தச்சா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃப்ரண்ட் பாகத்தை வந்துட்டு நம்ம அடிச்சு திருப்பும் போது கீழே இருந்து, அதாவது இந்த கொக்கி பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பக்கமா இருந்து நம்ம அடிச்சு திருப்பினாதான் நமக்கு கரெக்டா வரும். இதுதான் நமக்கு வாட்டம் வரும். ஓகேங்களா? இங்க இருந்து நமக்கு இப்படி தச்சு எடுத்துட்டு போக முடியாது. நம்ம டைலரிங் மிஷினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது இந்த பக்கம் தான் நம்ம எப்பவுமே பேலன்ஸ் துணிகள் எல்லாம் இருக்கிற மாதிரி வச்சு தைப்போம். அப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தைக்க. பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி போட்டுலாம். இது வந்து நம்ம லைனிங் இல்லாத பிளவுஸுக்கு தான் இப்படி அடிச்சுட்டு இருப்போம். லைனிங் பிளவுஸுக்கு எப்படி தைக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. லைனிங் பிளவுஸ் தைக்கும் போது ஓகேங்களா? இப்ப இதுக்கு மேல நம்ம படிமான தையல் போடணும் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. நாச் நம்ம கட் பண்ண வந்துட்டோம் பாருங்க. நாச் கட் பண்ணிடுங்க.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மடிப்பு தையல் வரைக்கும் மடிச்சுட்டு அடுத்து ஒரு மடிப்பு. இந்த மாதிரி மடிப்பெல்லாம் உங்களுக்கு புரியணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், டைலரிங் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியணும்னா நீங்க காட்டன்ல எடுத்த உடனே காட்டன்ல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் புரியும். உங்களுக்கு இதுதான் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கே நிறைய ஐடியாஸ். டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவிட்டி தான், ஆரியை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவிட்டி தான். நம்மளுடைய இந்த எப்படி சொல்றதா டிசைனிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்குமே நம்மளோட கிரியேட்டிவிட்டிஸ் தான். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, எப்படி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம். சோ அதனாலதான் காட்டன்ல பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. நீங்க பூனம்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங் எடுத்தோம் தயவு செய்து சொல்றேன், பூனம்ல எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும். கான்செப்ட் தெரிஞ்சாதான் நீங்க பூனம்ல தைக்க முடியும். எடுத்தோடனே நீங்க பூனம்ல எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுனே கஷ்டமா இருக்கும் டைலரிங்ல. அதுதான் இந்த பக்கமும் நம்ம இப்ப ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பட்டி ஜாயின் பண்ணணும். பட்டியில தான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லித்தரேன். டிப்ஸ் சொல்லித்தரேன்னு சொன்னேன். அது என்ன டிப்ஸ்னா இருங்க சொல்றேன். கிளியரா உங்களுக்கு ஜூமிங்ல வச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி பேக்க இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு ஃப்ரண்ட் எடுத்து பேக்குக்கு மேல வச்சிருங்க. ஓகேங்களா, ஃப்ரண்ட் பாயிண்ட் எடுத்து பேக்குக்கு மேல வச்சிருக்கேன் நானு. ஏன்னா இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணும்போது இந்த சைடுல நம்ம ஜாயின் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலா வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா ஒண்ணு இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒண்ணு அதிகமாயிடும், இல்லைன்னா பேக் அதிகமாயிடும். அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்றேன். இது வந்து நான் தான் வந்துட்டு எப்படின்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு நான் அளவுகள் வச்சு, அதாவது பிளவுஸ்ல இருக்க அதே அளவு எடுத்து வச்சுதான் நான் கட் பண்ணுவேன். ஒரு சில நேரத்துக்கு ஏத்த இறக்கம் வந்துடும். சோ அதனால நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான் இது. அது உங்களுக்குமே நான் சொல்லி தரேன் பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துட்டு நமக்கு பட்டி எவ்வளவு நீளம் வேணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. கரெக்டா இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க. பாருங்க பட்டி வந்து நமக்கு 11.1. ஓகேங்களா, இது வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இந்த பக்கம் பட்டியோட ஹைட் எவ்வளவுங்கிறத பாத்துக்கோங்க. 2.5 தேவைப்படுது. ஓகேங்களா, 2.5ங்கிறது மேல ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அடிச்சு திருப்போம். மேல நம்ம இதுல ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு. சோ நமக்கு இந்த அளவு எவ்வளவு தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 3.5. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த பக்கம் வச்சு கால்குலேட் பண்ணுங்க எவ்வளவு தேவை அப்படிங்கறத. 3.3 நம்ம 3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 3. அதே மாதிரியே மேல ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு அடிச்சு திருப்பதுக்கு தேவை. சோ அதனால இந்த பக்கம் 4.5, இந்த பக்கம் 3.5, டோட்டல் ஹைட் நமக்கு 11.1. நீங்க 11.2 இந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்தா நம்மளால கொஞ்சம் ஏதாவது ஏத்த இருக்கும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சோ அந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துரும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஏத்தம் இறக்கம் வராமல் இருக்கும். இந்த இடத்துலயும் நமக்கு சின்னது பெருசுங்கிற ஹைட்டும் வராம இருக்கும். சோ இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பட்டி பக்காவா கட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, இப்ப பட்டிக்கு பேலன்ஸ் நம்ம கட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற துணி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு துணி எடுத்துக்கோங்க. உங்க 44 சைஸ்ங்கிறதால இது நமக்கு ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு பட்டிக்கு தான் நம்ம கட் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு என்னன்னா இந்த பக்கம் 3 பட்டி தேவை, இந்த பக்கம் 3 பட்டி தேவை, மொத்தம் 6 பட்டி தேவை. சோ அடியில நம்ம போக வேண்டிய 2 பட்டி, அதாவது மீதி 4 பட்டி வந்து வேற ஏதாவது கிளாத்ல இருந்து பேலன்ஸ் ஏதாவது நம்ம தச்சு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கிளாத்ல இருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி ஈவனா வச்சுக்கோங்க. ஈவனா எங்க வருதோ அந்த இடத்துல அது வரைக்கும் வச்சு கோடு வச்சுக்கோங்க பாக்ஸ் மாதிரி. ஓகேங்களா, கோடு கிழிச்சாச்சு. இப்ப டேப்பை வச்சு அளந்துக்கோங்க 11 இன்ச்சு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 11.2 அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இது உங்களுக்கு 11.2 இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங் பண்ண இடத்துலயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு 3 இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு தேவைப்பட்டது 4, அதையும் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த வளைவு இங்க வச்சு பாருங்க எவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, 4. சோ இங்க ஒரு கோடு கிழிச்சுக்கோங்க. 4 நம்ம எந்த இடத்துல வந்து 4 மார்க் பண்ணமோ அந்த இடத்துல ஒரு கோடு கிழிச்சிட்டு அங்க இருந்து வளைவு வர இடம் பாத்தீங்கன்னா 4. இங்க இருந்து இந்த கோடு வரைக்கும் 4 எங்க வருதோ அங்க மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு இன்ச்சுக்கு உள் வாங்கிக்கோங்க. சரிங்களா, உள் வாங்கிட்டு இப்ப இங்க நம்ம மார்க் பண்ணிருக்க இந்த 3 இடம் இங்க மார்க் பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு, இங்க இருந்து இந்த பாயிண்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இந்த பாயிண்ட இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அழகா வளைச்ச மாதிரி கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதான் நமக்கு இப்ப 2 பட்டி கிடைச்சிருச்சு.
ஓகேங்களா. இப்ப நமக்கு இன்னும் ஒரு 2 பட்டி தேவை. அதுக்கு வேஸ்டா ஏதாவது கிளாத் இருந்தா எடுத்து இதையே அளவா வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. மொத்தம் 3 பீஸ், இந்த பக்கம் 3 பீஸ், அந்த பக்கம் 3 பீஸ்னு மொத்தம் 6 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேம் இதையே அளவா வச்சு கட் பண்ணிட்டேன். நீங்க வந்து இது சேம் கலர்லயே துணி கிடைச்சாலும் கட் பண்ணிக்கோங்க. பட் என்கிட்ட இல்ல, சோ அதனால நான் இந்த கலர்ல எடுத்திருக்கேன். இது உள்ளதான் போயிடும், சோ அதனால நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்ப ஸ்டிச் எப்படி பண்றதுன்றத சொல்றோம். மூணுத்தையோடைய அடிப்பகுதியை சேமா வச்சுக்கோங்க, ஈவனா வர மாதிரி. வச்சுட்டு நம்ம கீழே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக விட்டோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் வரைக்கும் மடிச்சு தச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மேல இருக்க பாத்தீங்களா, அத ஒரு படி ஒரு இது இந்த மாதிரி மடிச்சு படிமான தையல் போட்டுக்கோங்க. கேமரா ஆங்கிள் ஒழுங்கா வைக்கல, சோ அதனால அதாவது ஸ்டிச்சிங் கட்டிங் ஆங்கிளே வச்சு எடுக்கிறதால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப இந்த 3 பட்டியுமே நான் சேமா வச்சுட்டு இங்க நம்ம 1/2 இன்ச் வந்துட்டு தையலுக்காக விட்டு அந்த 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் பட்டியை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு படிமான தையல் போடணும். கரெக்டா அதை ஒட்டி போடுங்க. சரிதா, நான் எங்க தையல் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இதை ஒட்டி போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதே மாதிரியே தான் போடணும். இப்ப அதை இந்த பக்கமா திருப்பி இங்க ஒரு தையல். எதுக்காக இப்படி நம்ம தையல் போடுறோம் அப்படின்னா, இது வந்துட்டு பெல்ட்னு சொல்லுவாங்க. அப்பதான் நமக்கு செஸ்டுக்கு கீழே அந்த செஸ்ட தூக்கி கொடுக்கும். ஓகேங்களா, அதனாலதான் இந்த பட்டிங்கிறதே நம்ம தைக்கிறது. இப்ப இதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு என்னோட எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயுமே சொல்றதுதான் இப்ப நான் உங்களுக்குமே சொல்றேன். ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், ஸ்டார்டிங் கத்துக்கும் போது புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துரும். பிராக்டிஸ் தான் முக்கியம். அதை நம்ம அதுல குழம்பிக்கிட்டே அதே இடத்துல உட்காந்து அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் வராதுதான். நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயமே ஈஸி ஆயிடும், வந்துடும். ஓகேங்களா, அவ்வளவுதான். இப்ப ஒரு பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்ப இன்னொரு பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைடு, இப்ப ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு அதாவது இப்ப எப்படின்னா மேல நல்ல பக்கம் வர மாதிரி வச்சுட்டு, அதாவது நமக்கு தேவையான கலர் மேல வர மாதிரி வச்சுட்டு அடிச்சு திருப்பி இருக்கோம் இல்லையா இந்த இடத்துல. இப்ப அதுவே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்துட்டு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தைக்கும் போது பட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி நமக்கு தேவையான அதாவது அந்த தேவையில்லாத கலர் அடியில போக வேண்டிய கலரை ஒண்ணு கீழே வச்சுட்டு நமக்கு தேவையான கலர் இருக்கு இல்லையா, அதை அதுக்கு மேல இப்படி வச்சிருங்க. ஓகேங்களா, ஈக்குவலா வச்சுட்டு அதுக்கு மேல இந்த தேவையில்லாத கலரை வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு அடிச்சு திருப்பும் போது அந்த சைடுக்கு கரெக்டா உங்களுக்கு வரும். இப்ப நம்ம தையலுக்கு விட்டு இருந்த அந்த 1/2 இன்ச்சை தச்சு எடுத்துக்கலாம். தச்சுட்டு இந்த தச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த பீஸா அடியில வச்சிருங்க. இதை இதோட வச்சு பாத்துக்கோங்க. இப்ப இதை திருப்பினீங்க, இதை திருப்பி அடியில கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த பெரிய பக்கம் தெரிஞ்சவங்களுக்கு இதுவுமே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வர மாதிரி வந்துருது. ஆல்ரெடி நம்ம தச்சதோட இதுவுமே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. சோ அதனால என்ன பண்ணணும்னா இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, இதை திருப்பிக்கணும். திருப்பி தச்சீங்கன்னா இப்ப ரெண்டுமே ஈக்குவலா வந்துருது. ஓகேங்களா, இது மட்டும் தான் இந்த இடத்துல செக்கிங் பண்ண வேண்டியது. நான் திரும்ப உங்களுக்கு குழப்ப விரும்பல, நான் திரும்ப டீடைல்டா சொல்றேன். நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தைக்கிறத எந்த வித குழப்பமும் இல்லாமல் நல்ல பக்கம் இப்ப 3மே ஒரே கலர்ல இருக்கா நம்ம பிரச்சனை எப்படி வேணா தச்சு போயிடலாம். பட் இந்த மாதிரி நம்ம 2 பட்டி வேற கலர்ல எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா, ரைட் ஹேண்ட் சைடு தைக்கும் போது நீங்க நல்ல பாகத்தை மேல வச்சு அடிச்சு திருப்புவீங்க. ஓகேங்களா, இதுல எந்த வித குழப்பமும் உங்களுக்கு வராது. அதுவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தைக்கும் போது
ஒரு தேவையில்லாத கலர், நமக்கு தேவையான கலர் நடுவுல வச்சுட்டு அப்புறம் ஒரு தேவையில்லாத கலரை மேல வச்சு நம்ம தப்போம். தச்சிட்டு ஏன்னா இந்த பட்டி ரெண்டுமே ஒரே சைடு இந்த 4 இன்ச் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு பட்டி அதாவது ரைட் ஹேண்ட் சைடு பட்டி மட்டும் தான் இதை தைக்க முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பட்டிக்கு என்ன ஆயிடும்னா இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த சைடு இருக்க பட்டியை நான் அடிச்சு இப்ப திருப்பி தச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுதுன்னா சாரி இந்த பக்கம் இருக்க பட்டியை நான் அடிச்சு இப்படி திருப்பி தச்சிட்டேன்னா நமக்கு தேவையான பகுதி ரெண்டுமே ஒரே பக்கம் அதாவது 4 பக்கம் 4 சைஸ் ஒரே சைடு வந்துருது. அப்போ உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த ஃப்ரண்ட் பாகத்துல தான் உங்களுக்கு இது ரெண்டுமே தைக்க முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க தைக்கும் போது என்ன ஆயிடும்னா கெட்ட பாகம் மேல வந்துடும். சோ இதை செக் பண்ணிட்டு தான் நம்ம தைக்கணும், எதை நம்ம திருப்பி தைக்கணுங்கிறத. ஏன்னா அடியில 2 பக்கமே உங்களுக்கு வந்துட்டு கெட்ட பகுதி அதாவது தேவையில்லாத பகுதி தான் இருக்கு. சோ அதனால இப்ப இதை நீங்க சும்மா இப்படி தைக்கிற மாதிரி திருப்பி பாருங்க. திருப்பி பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா 4 சைடு ரெண்டுமே ஆப்போசிட் சைடு வருது இல்லையா? சோ இதை நீங்க திருப்புறது தான் கரெக்ட், அடியில இருக்கிறத திருப்பிடக்கூடாது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்டா இருந்துச்சுன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இதெல்லாம் பிரிச்சுட்டு மறுபடியும் நீங்க இந்த சைடு இருக்கிறத பிரிச்சு அதாவது அடிச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இந்த படிமான தையல அடிச்சு எடுத்துக்கலாம். இதுல உங்களுக்கு இந்த கலர் நல்லா விசிபிளாவே தெரியும் பாருங்க. நான் இந்த அளவுக்கு எட்ஜ்ல தையல் போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. படிமான தையல் எப்பவுமே நம்ம மடிச்சிருக்கிற இந்த எட்ஜ்ல தான் ஸ்ட்ரெயிட்டா வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் 44, 42, 40 எல்லாம் தைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பட்டி வந்து பத்தாம போகும். மத்த சைஸுக்கு எல்லாம் உங்களுக்கு கிளாத்லயே பட்டி கரெக்டா இருந்துரும். அதனால 3 நீங்க மேக்ஸிமம் ஒரே கலர்ல வச்சு தச்சிருவீங்க. இந்த மாதிரி பெருசா அதனாலதான் இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா அதாவது நீங்க லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் இந்த பெரிய சைஸ்ல. சோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ்ல சொல்லி தரேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு நானே சின்ன சைஸா 32 சைஸ்ல நான் அளவு எடுத்து தைக்கிறது கூட சொல்லி தரேன் உங்களுக்கு. படிமான தையல் நம்ம தச்சுட்டு இப்ப இதுல ஒரு தையல் போட்டுக்கலாம். திருப்பி தச்சுட்டு அப்படி எக்ஸ்ட்ரா தெரியல இப்படி இந்த எக்ஸ்ட்ரா தெரியல தேவையில்லாத பக்கங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஃப்ரண்ட் பகுதி எடுத்துட்டு நல்ல பக்கம் நம்மள பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 4 எந்த சைடு நம்ம 4 அதாவது பெருசா இருக்கு பாத்தீங்களா அந்த சைடு தான் இந்த பட்டி பக்கம் வரணும். கொக்கி பட்டி சைடு சின்னதா இருக்கிற பக்கம் இந்த சைடு போகணும். அதுதான் நம்ம அளவு எடுத்துப்போம். கரெக்டா? இப்ப இந்த கெட்ட பக்கம் இதுல நல்ல பக்கம் நம்மள பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த பட்டியில கெட்ட பக்கம் நம்மள பார்த்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா தையலுக்குன்ட்டு, அந்த 1/2 இன்ச் வரைக்கும் தச்சு எடுத்துக்க வேண்டியதான். இது நான் அளவு ஜாக்கெட் வச்சு அளவு எடுத்தேன், கட் பண்ண. இப்ப பாருங்க தச்சாச்சு. நான் சும்மா அளவு பிளவுஸை எடுத்து எதையுமே பார்க்கல. ஏன்னா இதுல நம்ம வந்துட்டு செஸ்ட் பகுதிக்கு ஃபார்முலா வச்சுதான் மார்க் பண்ணோம் இல்லையா? சோ ஃபார்முலா வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம அடிக்கடி அளவு பிளவுஸை பார்த்து செக் பண்ணணும் அவசியம் இல்ல, பெர்ஃபெக்ட்டா வந்துரும் உங்களுக்கு. திரும்ப சொல்றேன், ஃபார்முலாஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்க மறுபடியும் வந்து எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணி மேம் ஃபார்முலா ஒரு தடவை சொல்லுங்க, ஃபார்முலா வீடியோ வாட்டி அனுப்புங்க எல்லாம் கேட்கக்கூடாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸோட லிங்க் பத்திரமா வச்சுக்கிறதும் உங்களோட பொறுப்பு தான். ஏன்னா நிறைய பேர் வீடியோட லிங்கை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்க மாட்டேங்கிறீங்க, வைக்காம அடிக்கடி கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நமக்கு வந்துட்டு கிளாஸும் கவனிக்கணும், நீங்க ஆர்டர் போட மெட்டீரியலும் நான் பேக் பண்ணணும், என்னோட ஆர்டர்ஸையும் நான் வந்துட்டு டைமுக்கு கொடுக்கணும். ஆரி ஒர்க்கா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், சாரி ப்ரீ ப்ளீடிங்கா இருக்கட்டும், எல்லாமே. சோ அதனால எனக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அதனால உங்களுடைய அந்த லிங்கை நீங்க தான் மெயில்ல போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுல நம்ம இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இப்ப இது அப்படியே இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டோமா, இப்படி திருப்பி இங்க ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். அதுதான் படிமான தையல் போட்டாச்சு. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்ப அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல நானே மடிச்சு தைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது இந்த டாட் பிடிக்கும் போது கீழே இங்க தச்சுட்டு அடுத்து இந்த பேலன்ஸ் பண்ணி இப்படி மடிச்சு தைக்க சொன்னேன். அது ஏன் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதை நம்ம மடிக்காம இப்படி விட்டுருந்தோம்னா இவ்வளவு தூரத்துக்கு நீட்டா தான் இருந்திருக்கும். அது என்ன இருக்கும்னா இந்த பட்டியோட சேர்த்து இந்த இடத்துல தச்சிருப்போம், நம்ம அப்படியே சேர்த்து ஒரு தையல போட்டு போயிருப்போம். அப்படி தைக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி இழுப்போம். அவங்க நம்ம பிளவுஸை வந்துட்டு
கஸ்டமர் போடும்போது இருக்கும். உங்களுக்கே இந்த மாதிரி நீங்க தச்சிங்கன்னா கூட அடியில ஒரு மாதிரி ரொம்ப இழுத்து டைட்டா பிரஸ்ட் போட்டு அமைக்கிட்டு இருக்கும். சோ அதனாலதான் நம்ம இதை ஒரு மடிப்பு மடிச்சிடும். ஏன்னா இதை நம்ம மடிச்சு தைக்காம விட்டுட்டோம்னா நம்ம தைக்கும் போது இது போய் இதுல மாட்டிக்கும், கட்டியோட மாட்டிக்கும், மாட்டி ஒரு தையல் விட்டுரும். அப்ப நீங்க மறுபடியும் பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் முன்னாடியே இந்த இடத்த நான் மடிச்சு தைக்க சொல்லியிருந்தேன். இப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து அதுலயும் பட்டியா ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு சேம் நல்ல பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பிளவுஸை வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை பட்டியோட கெட்ட பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைடுல இருந்து தச்சு கொண்டு போயிருப்போம். அதுவே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட் பார்ட்ல வந்துட்டு இந்த சைடுல இருந்து தச்சு கொண்டு வருவோம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம மூன்றரை பக்கம் சின்ன பக்கம் இருக்கிறது தான் அந்த சைடு வரும். ஏன்னா மூன்றரை நம்ம அந்த அளவுக்கு தான் அந்த சைடு தான் அளவு எடுத்தோம். சோ அதனால மூன்றரை அந்த சைடு வர மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்கலாம். நீட்டா ஒரு தையல். மூணுத்தையுமே சேர்த்து கையில பிடிச்சி ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சா மறுபடியும் பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப இதுக்கு மேல நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் ரெண்டு சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம கொக்கி பட்டியும் ஐ பட்டியும் நம்ம அதாவது கொக்கி பட்டியும் ஐ பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்க தச்சு முடிச்சோடனே பாத்தீங்கன்னா நான் சொன்ன ப்ரொசீஜர்ல நீங்க கரெக்டா தச்சீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு ஈவனா வரும். எப்பவுமே கொக்கி பட்டியோ ஹூக் பட்டியோ ஏத்த இறக்கமா வரவே கூடாது. ஓகேங்களா? எவ்வளவு ஈவனா இருக்குன்னு பாருங்க நீங்களே. ரெண்டுமே சோ இந்த மாதிரி தான் வரணும். ஓகேங்களா? இப்ப நமக்கு லெஃப்ட் சைடு வர சைடு தான் வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு வர அந்த ரெண்டு இடம் தான் வந்துட்டு நமக்கு ஹூக் பட்டி. ஓகேங்களா? கொக்கி வைக்கிற பட்டி ஹூக் பட்டி. நமக்கு ரைட் சைடு வருது பாருங்க, அந்த இடத்துல வரதுதான் வந்துட்டு ரைட் சைடு நமக்கு ஐ பட்டி. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்ம இந்த இடத்துல கொக்கி தைப்போம், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கொக்கி மாற்றதுக்கான ஐ தைப்போம். ஓகேங்களா? இப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹூக் பட்டிக்கு பட்டி கட் பண்ணி தைக்கலாம். பட்டி எவ்வளவு இன்ச் எவ்வளவு நீளத்துக்கு வேணும் அப்படிங்கறத டேப்பால அளந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 6 இன்ச் நமக்கு தேவைப்படுது கொக்கி பட்டிக்கு. ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே ஈவனா தான் தேவைப்படும். 6 இன்ச் மேல நம்ம மடிச்சு தைப்போம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச், கீழே அடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், மொத்தம் நமக்கு எவ்வளவு தேவைப்படும்னா 7.5 இன்ச். ஓகேங்களா? இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பேலன்ஸ் துணியில இருந்து 6.5 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி 7.5 இன்ச் மேல தைக்கணும் இல்லையா? அந்த 6.5 இன்ச் சேர்த்தா 7.5 இன்ச். சோ கட் பண்ணி வச்சிருக்க துணி எல்லாம் எடுத்துக்கோங்க. எதுல உங்களால கட் பண்ண முடியுமோ அதுல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல கட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப இது வரைக்கும் கோடு கிழிச்சாச்சு. கோடு கிழிச்சுட்டு கரெக்டா 7.5 எங்க வருதுன்னு பாத்துக்கோங்க. இந்த இடத்துல வருது இல்லையா? இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அவலம் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா 1.5 இன்ச்சுக்கு எடுக்கணும். ஓகேங்களா? 1.5 இன்ச் 2 இன்ச் இப்ப பிகினஸா நீங்க இருக்கும்போது 2 இன்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தைக்க ஈஸியா இருக்கும். சோ 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப கட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நமக்கு தேவை. இதுல கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்ப நம்ம ஹூக் பட்டி ஐ பட்டி ரெண்டுத்துக்குமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதான் ஃப்ரண்ட்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ரைட் ஹேண்ட் சைடு ஐப்பட்டி. ஐப்பட்டி தைக்கும் போது இந்த ஃப்ரண்ட் பகுதியோட கெட்ட பக்கம் நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இந்த கிளாத்தை இப்படி ரெண்டா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டா இந்த இடத்துல வச்சு தைங்க. கரெக்டா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம மேல ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு தையல் கட்டு விட்டுருந்தோம், அதை மடிச்சு இப்படி தைக்கணும். ஓகேங்களா? உள் பக்கமா தைக்க கூடாது, வெளி பக்கமா மடிச்சு தைக்கணும். அப்பதான் நம்ம அடிச்சு திருப்பும் போது இப்ப இதுல ரைட் ஹேண்ட் சைடு ஐப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதை எப்படி நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன்னா, நல்ல பக்கம் அதாவது கெட்ட பக்கம் பிளவுஸோடைய அதாவது ஃப்ரண்ட் பகுதியோட கெட்ட பக்கம் நம்மள பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பட்டி கட் பண்ணிருந்தோம் இல்லையா, அதை இப்படி ரெண்டா மடிச்சுட்டு மேல நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா, அதை வெளிப்புறமா நம்மள பார்த்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு கரெக்டா வச்சு மடிச்சுட்டு இப்ப இதுல இப்படி வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு கீழையும் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு தையல் போட்டு பினிஷ் பண்ணிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? சரிதா? மடிப்போடைய அதாவது மடிப்பு, இந்த மடிப்பு பகுதி இந்த சைடு இருக்கணும், மடிச்ச அந்த ஓப்பன் பகுதி இந்த சைடு இருக்கணும். ஓகேங்களா? புரியுதா? இந்த மடிப்பு பகுதி இந்த பக்கம் பார்த்த மாதிரியும் ஓப்பன் பகுதி தான் இதோட சேர்த்து வச்சு நம்ம தையல் போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும்னா இதை அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல ஒரு படிமான தையல் போட்டுருங்க சேர்த்து வச்சு. ஓகேங்களா? படிமான தையல் போட்டாச்சு. இப்ப இதை அப்படியே இந்த பக்கமா திருப்பிட்டு இப்ப நல்ல பக்கம் நம்ம பக்கம் இருக்கு இல்லையா பிளவுஸ் உடையது, இப்ப அப்படியே திருப்பி படிமான தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அதை ஒட்டி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதுல நான் உங்களுக்கு ஐப்பட்டி எப்படி கையில தைக்கிறதும் சொல்லி தரேன், மிஷின்ல எப்படி தைக்கிறதுங்கிறதையும் சொல்லி தரேன். மேக்ஸிமம் நீங்க மிஷின்ல தைக்கிறதா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கையில தைக்கிறத விட. சரிதான் உங்களுக்கு? நான் படிமான தையல் போட்டேன், அந்த தையலுக்கு மேலேயே தான் திருப்பி தையல் போட்டேன். இப்ப இந்த இடத்துல நம்ம ஐப்பட்டி தைக்க போறோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி பிளவுஸ ரெண்டா மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு எப்படி மடிச்சிருக்கேன்னு? இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அந்த இடம் வரைக்கும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரியே இங்கேயும் மார்க் பண்ணிருக்கேன், நடுவுல மார்க் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம், அப்புறம் இந்த சைடு மேல இப்ப கீழே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அங்க ஒரு கோடு போட்டுருக்கோங்க. 3 அதாவது ஐ பாயிண்ட் தைக்க வேண்டிய 3 இடம் கிடைச்சிச்சு. அதே மாதிரி கீழே இந்த இடத்துலயும் இந்த இடத்துல தான் நம்ம ஐ பாயிண்ட் அதாவது ஐ தைப்போம். ஓகேங்களா? இப்ப மிஷின்ல எப்படி தைக்கிறதுன்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பக்கத்துல ஒரு 2 பாயிண்ட்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பக்கத்துலயே ஒரு கோடு கிழிச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து தைக்கும் போது அப்படியே தச்சிருவோம். நீங்க பிகினரா இருக்கும்போது மாதிரி மார்க் பண்ணி தச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப என்ன பண்ணணும், எப்படி தைக்கிறேங்கிறத பாருங்க. கீழே இருந்து நான் தச்சு கொண்டு போறேன் மேல. ஓகேங்களா? கீழே இருந்து இந்த எண்டிங் பாயிண்ட தச்சிருங்க, ஜாயின் பண்ணிடுங்க இதோட. இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹோல்ஸ் வேணும். சோ அப்படியே என்ன பண்ணிடுங்க, இந்த எண்டிங்ல இருந்து இப்படி கிளாத்தை திருப்பிடுங்க. திருப்பிட்டு நல்லா வி மாதிரி இந்த இடம் வந்து ஷார்ப்பா வர மாதிரி நீங்க தைக்கணும். அதே மாதிரியே தான் இங்கேயுமே நல்லா இந்த மாதிரி டபுள் டைல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தச்சுட்டு இந்த இடம் கரெக்டா நான் சொல்லி இந்த மாதிரி 2 இடம் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ இந்த இடம் நடுவுல தையல் விழுந்துடக்கூடாது, நடுவுல ஓப்பன் வரணும். அதுலதான் நம்ம கொக்கி மாட்டுவோம். ஓகேங்களா? தச்சுட்டு அப்படியே கிளாத் மறுபடியும் இந்த பக்கமா திருப்பிட்டு இந்த எண்டிங் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டா எட்ஜ்ல தச்சுட்டு வந்துருங்க. பொறுமையா தையுங்க. ஓகேங்களா? இப்ப தச்சாச்சு. நடுவுல நமக்கு கேப் வேணும் இல்லையா, சோ இங்க இருந்து இந்த ஷார்ட் பாயிண்ட்டுக்கு ஷார்ப்பா ஒரு தையல் இங்க குத்திட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஒரு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த 2வது ஒரு கோடு கிழிச்சுக்கோங்க பாருங்க, அது வரைக்கும் தச்சு எடுத்துக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு எப்படி தச்சிருக்கேன் வி மாதிரி? இப்ப இந்த ஹோல்ஸ் இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கு தெரியுதா, இதுலதான் நம்ம கொக்கியா மாட்டுவோம். தெரியுதா உங்களுக்கு? ஸ்கேல் உள்ள போது பாருங்க, இதுக்குள்ள நம்ம கொக்கி மாட்டுவோம். இதுதான் நம்ம கையில தைக்காம மிஷின்ல தைக்கிற ஒரு மெத்தட். இதே மாதிரியே 5 பாயிண்டையும் தச்சு எடுத்துக்கலாம்.
மேக்ஸிமம் எல்லாருமே கையில யாரும் ஐ தைக்கிறது இல்ல, மிஷின்ல தான் தைக்கிறாங்க. சோ அதனால மிஷின்ல தைக்க பழகிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் நானு வி மாதிரி தச்சுட்டு இதை ஒட்டி நான் தச்சு கொண்டு போறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் தைக்கணும். நீங்க ஏடா கூடமா தச்சிட்டீங்க அப்படின்னா பினிஷிங் பார்க்க நீட்னஸா இருக்காது. நீங்க பெரிய மிஷின் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் அடிக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில சின்ன மிஷின்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது. அப்ப நீங்க வந்துட்டு திரும்ப திரும்ப ஒரு 2 தடவை எடுத்துட்டு தான் தையல் போடுற மாதிரி இருக்கும் மேல மேல. அப்பதான் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க கையில ஐ தைக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது அந்த மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். கையில எப்படி ஐ தைக்கணும் அதையுமே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த எண்டு வரைக்கும் வந்த உடனே கீழே இங்க ஜாயின் பண்ண மாதிரி இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணி பினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டா ஒரு தையல போட்டு அவ்வளவுதான், நம்ம ஐப்பட்டி தைச்சாச்சு. நல்லா பாத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம இந்த கொக்கி, அதாவது ஐப்பட்டி தச்சிருக்கோம். இப்ப கொக்கி பட்டி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தைக்கணும். ஓகேங்களா? இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கொக்கி பட்டி தைப்போம். கொக்கி பட்டி தைக்கும் போது அதாவது நல்ல பக்கம் நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும், ஃப்ரண்டோட சைடு. இப்ப இதை இப்படி மடிச்சுட்டு சேம் அதே மாதிரியே 1/2 இன்ச் மேல மடிச்சு தைக்க விட்டுருந்தோம் இல்லையா, அதை வெளிப்புறமா நம்மள பார்த்த மாதிரி வச்சு இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த 1/2 இன்ச்சுக்கு தச்சு எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற துணியை அப்படியே இது வரைக்கும் ஈவனா மடிச்சுக்கோங்க மேல வெளிப்புறமா. இப்படி தச்சு முடிச்ச உடனே இதை இப்படியே திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. சேம் நம்ம எப்படி ஹூக் பட்டி தச்சோமோ சேம் அதே மாதிரியே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. கரெக்டா இந்த நம்ம தச்சிருக்கிறத ஒட்டி போட்டுக்கோங்க. இப்ப இதை அப்படியே கெட்ட பக்கமா திருப்பிட்டு இங்க ஒரு மடிப்பு மடிச்சு எப்படி நம்ம ஐப்பட்டிக்கு தச்சோமோ அதே மாதிரியே தான் கொக்கி பட்டிக்கும் தச்சுட்டு இதுக்கு மேல ஒரு தையலை போட்டுக்கோங்க. இப்ப இது வரைக்கும் தச்சுட்டு அப்படியே கிளாத் எப்படி திருப்பிக்கோங்க. ஹூக்கு ஐப்பட்டிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிருப்போம். இதுக்கு எந்த மார்க்கிங்கும் இல்ல. போட்டுட்டு அப்படியே இதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த எட்ஜ்ல ஒரு தையல் போட்டீங்கன்னா பினிஷ் ஆகிடும். அவ்வளவுதான். தையல் போட்டு இந்த எண்டு வந்தோடனே இப்படி திருப்பி இப்படி ஒரு தையல். தெரியுதா? பாக்ஸ் மாதிரி ஒரு தையல் போட்டாச்சு. இது கொக்கி பட்டிக்கு. கொக்கி வந்து நம்ம கையில தான் தைக்க முடியும். சோ கையில தச்சுக்கலாம். இந்த மாதிரி பிசுறு எல்லாம் அப்பப்பவே கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா கட் பண்ணும்போது எந்த பிசுரும் வந்துட்டு விட்டு போகாது. சோ அதனால அப்பப்பவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இது எல்லாமே தச்சுட்டோம். இப்ப என்ன பண்ணா இதை பேக்கோட ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? பேக் எடுத்துக்கோங்க. பேக் எடுத்துட்டு நல்ல பக்கம் நம்மள பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் நல்லா இதெல்லாம் செக் பண்ணிட்டு தையங்க தைக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப ஷோல்டர், அதாவது ஷோல்டர் தைக்கிறதுக்கு பேக்கோட நல்ல பக்கம் நம்மள பார்த்த மாதிரி வச்சுட்டு கெட்ட பக்கம் வந்து டேபிள பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃப்ரண்டோட கெட்ட பக்கம் நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்படி வைக்கும் போது கழுத்து அந்த சைடு போகுது. சோ இது இந்த ஷோல்டருக்கானது இல்ல. அடுத்த இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி கெட்ட பக்கம் இந்த பக்கம் பார்த்த நம்மள பார்த்த மாதிரி வச்சீங்கன்னா கழுத்து கரெக்டா இந்த சைடு வருது. ஓகேங்களா? கழுத்து ஜாயினிங் வருது. சோ இதுதான் இந்த சைடு வச்சு தைக்க வேண்டிய அந்த பகுதி. இது ரெண்டையும் இப்படி ஒன்னா வச்சு தச்சுக்கலாம். கரெக்டா இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச் மார்க்கிங் அப்ப விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் அளவுக்கு தச்சு எடுத்துக்கலாம்.
ஷோல்டர் நீங்க 2 தையல் கூட போட்டுக்கோங்க, அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும், பிரிஞ்சு வராது சீக்கிரம். ஓகேங்களா? ஓகேவா? பிரிச்சாச்சு. இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல நீங்க அளவு எடுத்து நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பட்டி நீங்க தச்சீங்கன்னா ஈவனா வரும். தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் உங்களுக்கு ஏத்த இருக்கும், எண்டிங் இடுப்பு பகுதி ஏத்த இருக்கும் இல்லாம எந்த அளவுக்கு ஈவனா இருக்குங்கிறத பாருங்க. இப்படி வரும் உங்களுக்கு. இப்ப இந்த இன்னொரு பக்கமும் ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இதுல எல்லா நுணுக்கங்களும் நான் ஸ்டார்டிங் எந்தெந்த இடங்கள்ல தப்பு பண்ணணும் அதெல்லாம் நீங்க பண்ண கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியரா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்ப அவ்வளவுதான். இப்ப நம்ம கையை ஸ்டிச் பண்ணிட்டு கையை இதுல ஜாயின் பண்ணிட வேண்டியதான். கை பகுதிக்கு நான் ஒட்டு போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ இங்க நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அதை வேஸ்ட் கிளாத்ல இருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஈக்குவலா பாத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டா இருக்கும் அளவு. நமக்கு 1.5 இன்ச் இந்த பக்கம் நமக்கு தேவைப்படுது இல்லையா, சோ அதனால நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கிட்டோம்னா மொத்தம் நமக்கு 2 இன்ச் தேவைப்படும். இந்த மாதிரி ஒட்டு போடுவோம். இதுக்கு பேர் தான் ஒட்டு போடுறதுன்னு சொல்லுவோம், ஒட்டு போட்டு தைக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி கை பத்தாம போகும்போது நம்ம கொஞ்சம் கிளாத் எடுத்து ஒட்டு போட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் நமக்கு கிளாத் தேவை, வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2ஆ கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது தாராளமா உங்களுக்கு 2 சைடு தைக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும். ஒரு இது 2 சைடு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இன்னொரு கையை அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பக்கம் ஜாயினிங் முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த கை பகுதியை நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சு வச்சுட்டு இப்ப இதுல இருந்து நமக்கு எவ்வளவு பாயிண்ட் தேவைப்பட்டுச்சு, 1.5 பாயிண்ட் தேவைப்பட்டுச்சு இல்லையா, அதை டேப்பை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் 1.5 இன்ச் இங்க வருது, மேல 1.5 இன்ச் இங்க வருது. ஓகேங்களா? இத ஸ்கேலால ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கேலால ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இங்க இருந்து இப்படி வளைச்சு கொண்டு வந்தோம் இல்லையா, இங்க ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் ஒட்டு போட்டு தைக்கிறது. நமக்கு கை பத்தாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒட்டு போட்டு தான் தைக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம 32, 34 சைஸ்க்கு இந்த மாதிரி நம்ம தைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளவுதான். இப்போ ஒரு சைடு பிளவுஸுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைடு ஹேண்ட நம்ம கட் பண்ணிட்டோம். இப்ப இன்னொரு சைடு ஹேண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல இப்ப நம்ம தச்ச பகுதி, அதாவது கெட்ட பக்கம் அடியில இருக்க மாதிரியும் நல்ல பக்கம் மேல இருக்க மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இதுல என்ன பண்ணுங்கன்னா, கெட்ட பக்கம் நம்மள பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரியும் நல்ல பக்கம், இந்த நல்ல பக்கமும் சேமா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே திருப்பிட்டு இதை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க. இந்த நடு பாயிண்ட் எங்க இருக்கு இல்லையா, சோ நடு பாயிண்ட்டும் சேமா இருக்க மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இப்படி கட் பண்ண சொல்றேங்கிறத ஸ்டிச் பண்ணும்போது சொல்றேன். அவ்வளவுதான். 2 பக்கமும் ஒட்டு போட்டோம். இப்ப நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இந்த நடு பாயிண்ட அர்காட் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டிச் பண்ணலாம். இதை கையில அட்டாச் பண்ணலாம். அதுக்கு மாதிரி நான் எதுக்காக இந்த இடத்துல ஆப்போசிட் சைடு போட்டு கட் பண்ண சொன்னதை சொல்றேன். இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டுக்காக கொடாஞ்சோம் இல்லையா, இப்ப இது கெட்ட பக்கம். 2 பக்கமே நம்ம ஒரே சைடா நம்ம வந்து கொடாஞ்சிட்டோம்னா இந்த ஒரு பக்கம், அதாவது ஒரு ஹேண்ட் என்ன ஆயிடும்னா பேக்குக்கு போயிடும். கொடாஞ்ச சைடு வந்து பேக்குக்கு போயிடும். சோ அதனாலதான் ஆப்போசிட் சைடு போட்டு உங்களை கொடாஞ்சிக்க சொன்னேன், கட் பண்ணிக்க சொன்னேன்.
இப்ப என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை பேக்குக்கு எப்படி மடிச்சு தச்சோமோ அதே மாதிரியே மடிச்சு தச்சுக்கணும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது கெட்ட பக்கம் இல்லையா, சோ அதனால இது உள்ள வர மாதிரி இந்த கெட்ட பக்கத்து சைடு மடிச்சு வர மாதிரி தான் மடிக்கணும். நீங்க இந்த பக்கம் மடிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப பிரிச்சு மடிக்கிற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே நோட் பண்ணி ஒரு வாட்டி நம்ம தைக்கும் போது கரெக்டா தைக்கிறோமான்னு பார்த்துட்டு தைக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு பிரிக்கிற வேலை ரொம்ப பெருசா இருக்கும். தைக்கிறது நம்ம ஈஸியா தச்சிடலாம், பட் பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப அவ்வளவுதான், இதை மடிச்சு இப்படி தச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்டிங்ல தச்சுக்கோங்க. பேக்கு எப்படி தைக்க சொல்லணும் சேம் அதே மாதிரியே தான். இதே மாதிரி அழகா வரணும் உங்களுக்கு ஒட்டி தையல். ஓகேங்களா, வளைச்சு வளைச்சியோ விட்டு விட்டோலாம் வரக்கூடாது தையல். நம்ம எந்த அளவுக்கு இந்த தையலை நீட்டா போடுறோமோ பார்க்க பினிஷிங் நீட்டா இருக்கும். இதே மாதிரியே அதையும் மடிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு ஹேண்டையும் தெரியுதா, இது வரைக்கும் மடிச்சு எடுத்துக்கணும். இதுவுமே பார்த்து மடிச்சுக்கோங்க, கெட்ட பக்கம் சைடா. இப்ப தச்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா பிளவுஸோட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப கைக்கு நான் ஷோல்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஷோல்டர் பாயிண்ட் எடுத்துட்டு கையை நல்லா எப்படி அட்டாச் பண்றாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்க மிட் பாயிண்ட் அர்காத் கொடுத்துருக்கோம், தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல கட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இந்த இடம் கரெக்டா நமக்கு இந்த ஷோல்டரோட ஜாயினிங் இடத்துல இருக்கணும். அதாவது கையோடைய மிட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கணும். சோ அதனால நம்ம மிட்ல இருந்து தான் நம்ம தச்சு எடுக்கணும். அதே மாதிரியே இங்க கொடாஞ்சிருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட்டுக்கும் பேக் மடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இது பேக். ஓகேங்களா, இந்த கொடாஞ்சிருக்க இடம் ஃப்ரண்ட். அதுவுமே கரெக்டா ஃப்ரண்ட் சைடு வருதாங்கிறத பாக்கணும் நீங்க. ஓகேங்களா, இப்ப நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரண்ட், இது பேக். இப்ப நம்ம இந்த சைடு ஓகேங்களா, நம்ம மடிச்சு வச்சிருக்கேன் இந்த கட்ட பக்கம் இருக்கிற சைடு, அந்த பிளவுஸ் நல்ல பக்கம் இருக்கிற சைடு, அதுக்கு மேல இப்படி நம்ம வச்சு இதை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது இது பேக், இதுவும் பேக், இது ஃப்ரண்ட், இங்க ஃப்ரண்ட் கரெக்டா வருது. சோ அதனால நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். கொடாஞ்ச இடம் கரெக்டா அந்த ஃப்ரண்ட்ல வருதான்னு பார்த்துட்டு நீங்க ஸ்டிச் பண்ணணும். அந்த கையை எடுத்து இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடாஞ்ச பக்கம் ஃப்ரண்ட் வந்துட்டு பேக்கு போயிடும். பேக்ல இருக்க வேண்டிய ஹேண்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். அப்ப வந்து உங்களுக்கு கையில சுருக்கம் வரும், பேக் சைடு இழுத்து பிடிக்கும். சோ அதனால இதையும் நம்ம பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, ஃப்ரண்ட் பக்கம் நம்ம கரெக்டா கொடாஞ்ச பக்கத்தை கரெக்டா ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த நான் அர்காத் போட்டிருக்க இடத்த ஷோல்டரோட கரெக்டா அந்த மிட் பாயிண்ட்ல வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். கரெக்டா 1/2 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதுலயுமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கிளாத்லயும் ஃப்ரண்ட் பேக்லயுமே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக கொடுத்துருக்கோம். சோ அதனால 1/2 இன்ச் அளவுக்கு வச்சு தச்சுக்கலாம் கையை. எந்த அளவுக்கு எடுத்து எடுத்து பொறுமையா தைக்கிறேன்னு பாருங்க. அதே மாதிரியே தான் நீங்களும் தைக்கணும். இப்ப இது ரெண்டும் பாருங்க எந்த அளவுக்கு ஈக்குவலா கொண்டு வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரியே மெஷர்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி கட் பண்ணீங்கன்னா இதே மாதிரியே தான் உங்களுக்கும் ரெண்டுமே ஈக்குவலா வந்து முடியும். ஓகேங்களா, இப்ப இந்த சைடு ஒரு பக்கம் தச்சுட்டோம், இந்த பக்கமும் தச்சுக்கலாம். இந்த பக்கமும் பாருங்க. இப்ப இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம உள்ள வந்து சீம் அலவன்ஸ் 1.5 அளவுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, சோ அதனால நம்ம ஈக்குவலா கட் பண்ணிடலாம். பட் இதை விட உள்ளதான் போயிடக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவும் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன வரலாம், ப்ராப்ளம் கிடையாது.
இப்ப கை ஜாயின் பண்ணிட்டோம். கைக்கு எப்பவுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு ஒரு ஸ்டிச் போட்டணும். ஒரு ஸ்டிச்சோட விட்டக்கூடாது. ஏன்னா பிரிஞ்சிடும். கையாண்டா நமக்கு அதிகமா சீக்கிரம் பிரியும். அதனால இன்னொரு கிளைண்ட்டுக்கே கொடுத்தாலும் சரி, நமக்கே தச்சாலும் சரி, இன்னொரு ஒரு தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்படியே தையலுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுட்டு வந்துடும். ஸ்டார்டிங் தைக்கும் போதுதான் கையோட மிட் பாயிண்ட் அந்த ஷோல்டர் கிட்ட வச்சு இந்த பக்கம் தச்சிட்டு அந்த பக்கம் அப்புறமா தச்சேன். நீங்க ரெண்டாவது தையல் போடும்போது இந்த இடத்துல இருந்தே அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டு கொண்டு வந்துடலாம் கை ஃபுல்லா. ஓகேங்களா? ஒரு கை அட்டாச் பண்ணிட்டோம். இப்ப இன்னொரு கை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிட்டு இடுப்பு ஜாயின் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம பிளவுஸ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி தையுங்க. கண்டிப்பா நீங்களும் சூப்பரா தப்பீங்க. இப்ப பாருங்க, பிளவுஸோட நல்ல பக்கம் நம்மள பார்த்த மாதிரி இருக்கு. கையோடைய இதுல கெட்ட பக்கம் நம்மள பார்த்த மாதிரி இருக்கு. இது ஃப்ரண்ட், இது பேக், ரெண்டுமே கரெக்டா இருக்கு. இப்ப நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். சேம் அந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே தான். இதோட அர்க்காத்தை கரெக்டா இந்த ஷோல்டரோடைய மிட் பாயிண்ட்ல வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். சேம் அந்த பக்கம் தச்ச மாதிரியே இந்த சைடும் மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு சைடு தச்சு முடிச்சிட்டேன். இப்ப பேக் அந்த சைடு தச்சு முடிச்சிட்டேன். சேம் எல்லாமே அந்த சைடு எப்படி தச்சோமோ சேம் அதே மாதிரியே தான். மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறமா மேல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப ரெண்டு பக்கமே நம்ம கையை அட்டாச் பண்ணிட்டோம். இப்ப இடுப்பு, செஸ்ட், கை எல்லாத்தையுமே சேர்த்து ஜாயிண்ட் அடிச்சிடலாம். நம்ம கட்டிங் அப்போவே சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச்சு கையிலையும் இடுப்புலையும் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இந்த இடத்த ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை ஒட்டியே பக்கத்துல ஒரு அரை இன்ச் கேப்ல நீங்க தையல் போட்டுக்கோங்க. இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் ஈவனா ஒரு கோடு கிழிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். அப்பதான் பார்க்க ஈவனா இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கடைசியா பினிஷ் பண்ணிட்டு ஒரு ஜாயினிங் போட்டுட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்ப அப்படியே ஒரு ஸ்கேல வச்சு கோடு கிழிச்ச மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்படிதான் பினிஷிங் இருக்கணும். இப்ப இந்த மாதிரி நம்ம ஃபியூச்சருக்கு சப்போஸ் டைட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரிச்சு விடுறதுக்காக ஒரு 4 தையல் போட்டாச்சு. இப்ப அதே மாதிரி இந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். கெட்ட பக்கம் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடு நம்ம பண்ண மார்க்கிங் ஆல்ரெடி இருக்கிறதால நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. கை மட்டும் அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்ல பேக்ல இருக்கு, சோ அதை வச்சு அழகா மார்க் பண்ணிக்கலாம் நம்ம.
அவ்வளவுதான். இப்ப இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணி பினிஷ் பண்ணிட்டோம். 4 பக்கமும் இப்ப 4 தையல போட்டு இப்ப நம்ம இதை உங்களுக்கு பினிஷ் பண்ணியாச்சு. பிளவுஸ் எந்த அளவுக்கு இங்க தூக்கிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. கப் எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க. இதே மாதிரியே தான் உங்களுக்குமே வரணும் கப்பு. இதே மாதிரி பினிஷ் பண்ணிட்டு இமேஜ் எனக்கு சென்ட் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம கொக்கி தைக்கணும். பட்டி ஆல்ரெடி நம்ம பினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல மட்டும் நம்ம கொக்கி தைக்கணும். கொக்கி எப்படி தைக்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். இதே மாதிரி எனக்கு இமேஜ் முடிச்சிட்டு இமேஜ் எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னா எந்த இடத்துல டவுட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு இமேஜா எடுத்து, இந்த இடத்துல டவுட் இல்ல இந்த கொக்கி வைக்கிறதுல டவுட்னா இந்த மாதிரி ஒரு இமேஜா எடுத்து குரூப்ல சென்ட் பண்ணிட்டு என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவு பினிஷ் பண்ணியாச்சு. இது நம்பர் 44 சைஸ் உடைய உங்களுடைய பிளவுஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்க.